அவன் போட்டுக்குவான். அப்புறம் ரோமாபுரி யவன வீரர்கள் தான் வாசலில் நிற்பான் பாதுகாப்புக்கு. இப்படி மது ஆறா ஓடின காலம். திருவள்ளுவர் தான் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே செஞ்சார். 133 செக்ஷனில் ஒரு செக்ஷன் செஞ்சார். அதே மாதிரி புலால் மறுத்தல்னு ஒன்று செஞ்சார். இப்போ ஜீவகாருண்யத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த சுவரில் மாட்டுங்கன்னா வள்ளலார் நடுவில் மாட்டி அந்த பக்கம் மகாவீரரை வச்சு இந்த பக்கம் திருவள்ளுவரை வைக்கலாம். இப்போ சுருக்கமாக 3 வரியில் சொல்லி விடுறேன். சமய ஞானிகள் என்ற உலகில் வள்ளலார் 1000ல் ஒருவர். கோச்சுக்கப்படாது. என்ன எங்கள் சாமி 1000ல் ஒன்றுன்னு சொல்லிவிட்டே அப்படின்னு சொல்லப்படாது. சீர்திருத்தவாதிகள் உலகில் வள்ளலார் 101ல் ஒருவர். 1000 பேர் பக்திக்கு எல்லாம் பக்தி முத்தி போச்சு. சீர்திருத்தம் அப்படிதான் கிளம்புது. அது ஒரு 100 பேருக்கு மேலே இல்லை. ஜீவகாருண்யத்தை இவாளும் கைவிட்டாள், அவளும் கைவிட்டாள். ஜீவகாருண்யத்தை ஈரோடும் கவனிக்காது, காஞ்சிபுரமும் கவனிக்காது. காஞ்சிபுரத்துக்கு பக்தி, ஈரோட்டுக்கு சீர்திருத்தம். நான் பெரியாரோட நான் நேராக பழகினவன், அதனால் நான் ஈரோட்டை சொல்கிறேன். நான் வீரமணியை கூட சொல்லுவேன். இப்போ இருக்கிற லிவிங் பர்சனாலிட்டியெல்லாம் சொன்னால் கான்ட்ரவர்சி வந்துடும். நான் சொல்கிறது இல்லை, நான் கூட்டத்திலே சொல்கிறது உண்டு. ஈரோடு ஒரு எக்ஸ்ட்ரீம், காஞ்சிபுரம் ஒரு எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீம் பக்தி, இந்த எக்ஸ்ட்ரீம் சீர்திருத்தம். இந்த 2 பேரும் ஜீவகாருண்யத்தை பற்றி டச் பண்ணாமல் விட்டுருவாங்க. இவர் அதுக்குன்னே வந்தவர். இப்போ இன்னும் மேலே போவோம். வள்ளலாருடைய தமிழ் பற்று. வள்ளலார் தமிழ் பற்றில் எந்த அளவுக்கு போறார்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறார். இதை விட எக்ஸ்ட்ரீமா போன ஒருத்தரை நம்மால பார்க்க முடியல. என்ன தமிழ்நாட்டில் தமிழனா பிறப்பிச்சியே, ஏ கடவுளே உனக்கு நன்றி அப்படின்னு ஒரு பேசேஜ் எழுதுறார். தன்னை தமிழ்நாட்டில் பிறப்பித்ததற்காக நன்றி கூறுகிறார். நாட்டுப்பற்று. அதே மாதிரி தன்னை தமிழ் மொழியில் தமிழை தாய்மொழியாக தமிழனாக பிறப்பித்ததற்காக கடவுளுக்கு நன்றி கூறுறார். இப்ப நம்ம யாராவது சொல்றோமா, ஜெர்மன்ல இருந்து ஒரு வெள்ளைக்காரி வந்திருக்கிறா கிழவி, அவ சொல்றா நான் தமிழச்சியா பிறக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம தினமலர், தினமணி இதெல்லாம் வருது. நீங்க எல்லாம் பெருமைப்படுறீங்களா? நான் எல்லாம் பெருமைப்படுறோமா? நம்ம நிழல்லையே இருக்கிறோம். அருமை தெரியல. வெயில் அருமை, நிழல் அருமை வெயிலில் தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்றார். நான் அந்த பேசேஜ் மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன். சுத்த சன்மார்க்க லட்சிய சத்திய ஞான கடவுளே, ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே. உலகத்துல பெரிய உலகம், ஸ்பேஸ் டைம், இது 2 ஸ்பேஸ் அண்ட் டைமுக்கு வந்து அன்லிமிட்டெட். டைம் வந்து அன்லிமிட்டெட், கணித்து அறியப்படாது. இவ்வளவுன்னு இன்னும் இவ்வளவு டைம்னு ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி ஸ்பேஸ் இவ்வளவுன்னு கனெக்ட் பண்ணல. 2 எவர் எக்ஸ்பேண்டிங் போயிட்டே இருக்கு. அதில் அதை சொல்றார், ஜீவர்களால் கணித்து அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே. இப்ப கவனிச்சுக்கணும், ஒன்னொன்னுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு தான் நேரம் ஆயிடும். பேராசை, பெரும் கோபம், பெருமோகம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே, சிறு குற்றங்கள் இல்லையா அதெல்லாம் பெருங்குற்றங்களே. அப்புறம் பெரு வைரம், பெரும்பாலும் விளைவதற்குரிய உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல். குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே, இந்த தமிழ்நாட்டில். பெரு வைரம், வைரம் கொண்டு அலைகிறான். அடுத்தது இந்த பக்கம் ஆந்திரா, இந்த பக்கம் கர்நாடகா தண்ணி விட மாட்டேங்கிறான், மறியல் பண்றான். வைரம் வச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரும். பெரு வைரம், பெருமயக்கம், பெருமடம், பெருமோகம் முதலிய பெருங்குற்றங்களே விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல், குணங்களே பெரும்பாலும் விளைவதற்குரிய இவ்விடத்தே உறுப்பில் குறைபடாத உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பில் என்னை பிறப்பித்து அருளிய தேவரீரது பேரருள் பெருங்கருணை திறத்தை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன். வள்ளலார் எந்த அளவுக்கு போகிறார் என்றால், என்ன தமிழ்நாட்டில் பிறப்பிச்சியே, இதுக்கு முதல் நன்றி. அடுத்தது டம்பத்தையும், டம்பம் ஆரவாரத்தையும் பிரயாசத்தையும், முக்கறது வருது, ஈஸியா வாயை திறந்தோன்னு வார்த்தை வெளியே வர்றதில்லை. பிரயாசத்தையும் பெருமறைப்பையும் பொழுதுபோக்கையும்
உண்டு பண்ணுகிற ஆரியம் முதலிய பாஷைகளில் எனக்கு ஆசை செல்ல ஒட்டாது. பயிலுவதற்கும் அறிவதற்கும் மிகவும் லேசுடையதாய், பாடுதற்கும் துதித்தற்கும் மிகவும் இனிமையுடையதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதாய், சாகா கல்வியை லேசில் அறிவிப்பதால் திருவருள் வளத்தால் கிடைத்த தென்மொழி ஒன்றனிடத்தே மனம் பற்ற செய்து. ஆரிய முதலிய பாஷைகள் அதுக்கெல்லாம் சொல்றார். டம்பம், ஆரவாரம், பிரயாசம், பெருமறைப்பு. இங்கே சாக கலையை லேசாக கொடுக்கும், பயிலுதற்கும் அறிதற்கும் மிகவும் இனிமையுடையது எளிமையுடையதாய் இருக்கிற தென்மொழியினிடத்தே என் மனம் பற்ற செய்து அந்த தென்மொழிகளால் பல வகை தோத்திர பாட்டுகளை பாடுவித்து அருளினீர். இந்த ஒன்று வள்ளலாருடைய தமிழ் பற்று. அது எந்த எல்லைக்கு போகிறது? வள்ளலாருடைய நாட்டுப்பற்று எந்த எல்லைக்கு போகிறது? சின்ன ஆதாரம். இதை போல பல ஆதாரம் இருக்கு, மேலே போவோம். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் சமய உலகத்தில் சங்கராச்சாரியாருக்கு ஒரு தனி மதிப்பு. வேதாந்தம் அதுக்கு சங்கரர், சித்தாந்தம் சைவம் அதுக்கு நால்வர். மற்றபடி இந்த வேதாந்தம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தாந்தத்துக்கு எதிரின்னு எழுதி பண்ணும், ஈக்குவல் டு போட்டு அகராதியில். ஹூயி சித்தாந்தி அப்படின்னா வேதாந்தியை கண்டிக்கிறவன். யார் வேதாந்தி அப்படின்னா சித்தாந்தத்துக்கு கண்டிக்கிறவன். இதுதான் அந்த காலத்தில் இருந்தது. இதில் வள்ளலார் வேதாந்தி சங்கராச்சாரியார். அப்போ என்ன பண்ணாங்களா, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது? இதெல்லாம் தேவநாயகப்பாடர் பிறக்காத காலம். இப்போ தேவநாயகப்பாடர் உலக முதல் மொழின்னு சொன்னார், உலக முதல் மொழிலாம் தாய்மொழின்னு சொன்னார். இப்போ சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சு இப்போ இந்த விஷயம்லாம் தண்ணிப்பட்ட பாடாக போச்சு. இதெல்லாம் நினைக்காத காலம். தேவநாயகப்பாவானவர் முற்பிறப்பில் இருந்திருப்பார். தேவநாயகப்பாவானருக்கு மறைமலடிகளுக்கெல்லாம் 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளலார் சொல்லுகிறார். அப்போ இருந்த சங்கராச்சாரிய சுவாமிகள் ஏதோ பேச்சு வாக்கில் சொன்னாங்களாம், உலகத்தில் இருக்க பாஷைகளுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தான் மாத்ரு பாஷை, தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் சம்ஸ்கிருதமே மாத்ரு பாஷை அப்படின்னு சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல சொல்லிட்டார். அதை இவர் இருந்து கேட்கிறாங்க. அதை யாரோ கேட்டவர்கள் இந்த செய்தியை வள்ளல் பெருமானுடைய திருச்செவி சார்த்தினார்கள், காதில் போட்டார்கள், திருச்செவி சார்த்தினார்கள். வள்ளலரை பார்த்தா, ஓஹோ அப்படியா, சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் மாத்ரு பாஷை, அப்ப தமிழ் என்ன பாஷை? இது பித்ரு பாஷை, இது தந்தை மொழி அப்படின்னு சொன்னார். தாயா தந்தையான்னா அம்மா வீட்டில் கர்ப்பமாக இருக்கிறது 10 மாதம், அதுக்கு முந்தி 2 மாதம் அப்பாவினுடைய கருவில் 2 மாதம் இருந்து அது பாஸ் ஆகி அம்மா கருவில் 10 மாதம் தங்கி அப்புறம் தான் வெளியே வருது அப்படின்னு வரலாறு எழுதுறார். இந்த 2 மாதம்னா எவ்வளவு மினிட்ஸ், எவ்வளவு செகண்ட்ஸ், கனப்பொழுது. இந்த 10 மாதம்னா என்ன கனப்பொழுது அப்படிங்கெல்லாம் கனப்பொழுது கணக்கெல்லாம் சொல்கிறார். அதனால் வள்ளலார் ஒரு சயின்டிஸ்ட் கூட. நான் ஒரு ஃபார்முலா பண்ணி வச்சிருக்கேன். ஆல் saints ஆர் scientists, பட் ஆல் scientists ஆர் நாட் saints. நம்ம தாய்மானவர், நம்ம வள்ளலார், நம்ம அப்பர், நம்ம சுந்தரர், நம்ம நம்மாழ்வார், இவங்கெல்லாம் செயின்ட்ஸ். ஆல்பர்ட் ஸ்விட்சர்லாம் செயின்ட் ஆக முடியாது, சயின்டிஸ்ட் தான். அதனால சயின்டிஸ்டுங்கிற லெவலை விட இந்த செயின்ஸ் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தார்கள், விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்தார்கள். அதில் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி, ரொம்ப சூப்பர் செயின்ட் வள்ளலார், சூப்பர் சயின்டிஸ்ட். இப்போ சூப்பர் சயின்டிஸ்ட் எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி சூப்பர் சயின்டிஸ்ட், சூப்பர் செயின்ட் வள்ளலார். அவர் சொல்கிறார், உலக மொழிகளுக்கெல்லாம், இப்போ அதை முடிச்சுடுறேன், தமிழே எல்லா மொழிகளுக்கும் பித்ருபாஷை என்று சொன்னார். அதுக்கு ஒரு வியாக்கியம் சொன்ன பார்த்தா இதை கூட்டத்தில் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு தமிழ் தானா மீனா இல்லைன்னா இந்த 3 எழுத்துக்கு, இந்த 3 எழுத்து சொல்லுக்கு, பெயருக்கு, தமிழ் என்ற சொல்லுக்கு, தமிழ் என்ற பெயருக்கு ஒரு வியாக்கியானம் எழுதுறார். அது அச்சிட்ட பக்கத்தில் ஒரு 3 பக்கம் போகுது, அதெல்லாம் புத்தகத்தில் பார்க்கலாம். இப்போ 3 வரியில் நான் சொல்லி விடுறேன். அவர் சொல்றார், இத்தன்னா ஆனா தமிழ், மீனா இம்ப்ளஸ்